இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். இன்னைக்கு நாம் நின்று இருக்கக்கூடிய இடம் மாவட்ட ஆட்சி தலைவருடைய அலுவலகம் கிருஷ்ணகிரி. இது இன்னைக்கு நாங்கள் இந்த பதிவு இன்றைக்கு நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்னால், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களே 13ஆம் தேதி இரவு 11 மணியிலே மறைமுகமாக காவல்துறை இன்றைக்கி அவங்களை சிறைப்பிடித்து சிறையில் அடக்கி வச்சிருக்கிறது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40,000 விவசாயிகள் கோழி பண்ணைகளுக்காக 5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கறிக்கோழி பண்ணைகளில் அவங்களுக்கு சரியான முறையில் 2011ஆவது அக்ரிமெண்ட்டின்படி இன்றைக்கி வெறும் ₹6.50 தான் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு நாம் 20 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகளை கருத்தை ஏற்றுக்கொண்டா நம்மளுடைய நிறுவனர் 20 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் போய் சென்னையில் நந்தனத்தில் இந்த முத்துவார்த்தை பேச்சுக்காக அழைத்து எல்லாருமே பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்தும் போது அந்த பேச்சுவார்த்தை நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோழி பண்ணைகளை நாம் கோழி இன்னும் நாங்கள் குஞ்சை வச்சு கறிக்கோழி உற்பத்தி செய்ய மாட்டோம் என்பது போராட்டத்தில் ஈடுபடும் போது போட்டு அதில் குஞ்சு வெளியில் வரும்போது ஒரு 8 விவசாயிகளை போய் தடுத்திருக்கும் போது அந்த 8 விவசாயிகள் கைது செஞ்சார் காவல்துறை. அதுக்கு போய் இவங்க ஒரு 1000 பேர் அந்த கூட்டத்தில் இந்த விவசாயிகள் விடுதலை செய்யணும் என்னும்போது அந்த கூட்டத்தில் நைட்டு இவங்களை சிறை பிடிச்சி 8 மணி ஒரு காவல்துறை ஒரு மண்டபத்தில் அடக்கி வச்சு 8 மணியில் விடுதலை செய்யும்போது அவங்க வீட்டுக்கு 10 மணியில் போகும்போது கைது செஞ்சுருக்கிறார். இதுக்கு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அல்லது மற்ற விவசாய சங்கங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது அவர் உரிமைக்காக ஒரு விவசாயி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்கட்சி ஆகட்டும் காவல்துறை ஆகட்டும் இப்போதுக்கு அவங்களை கைது சிறையில் வச்சுருக்காரு. காரணம் என்ன? அவங்கள உரிமையை போராடுறதுக்காக இந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை சிறையில் வைக்கிறது இது நியாயமா? இதுபோல் 2010 இதே மாதிரி தமிழக விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் கைது செய்யும்போது நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் அவங்க போய் குரல் கொடுத்தார் சட்டமன்றத்தில். எதுக்குன்னா அவங்க உரிமைக்காக போராடிய விவசாயிகள் நீங்கள் கைது செஞ்சு வச்சிருக்கிறார், இப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அவங்கள விவசாயிகளை சிறையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது எல்லா விவசாயிகளுமே விடுதலை செஞ்சார். அப்போ 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் நம்ம தமிழக அரசை புறக்கணித்தார். இப்போ 2026 அதே போல் இன்றைக்கி ஒரு விவசாயி நம்ம ஈசன் முருகசாமி அவர்கள் கைது செஞ்சார். ரீசெண்டாக நம்மளுடைய மேல்மா சிப்புக்காட்டு திட்டத்துக்காக போராடிய அருள் ஆறுமுக பெருந்தலைவரை அவர் கைது செய்து சிறையில் கூண்டா சட்டம் போட்டார். இதில் PR பாண்டியன் பெருந்தலைவர் 13 ஆண்டுகள் சிறையை வச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைத்துமே இந்த மாதிரி நம்ம தமிழக அரசு கைது செஞ்சு விட்டால் அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கணுமா இல்லை வெளி மாநிலத்துக்கு இல்லை வெளிநாட்டுக்கு துரத்தணுமா என்பது நம்மளுடைய கேள்வி. இப்போ ரீசெண்டாக நேற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள் குரல் கொடுத்து இந்த விவசாயிகள் அவங்க உரிமை தான் கேட்டார் என்பதை குரல் கொடுத்திருக்கார். 2010 அவரே கொடுத்திருக்கார், இப்போ 2026 அவரை கொடுத்திருக்கிறார். இப்போ என்ன நடக்குது இந்த நாட்டில்? என்ன விவசாயிகள் அவங்க உரிமைக்காக போராடக்கூடாது, ஆனால் உத்தரவு போட்ட உத்தரவுகள் எந்த அரசாங்கம் அவங்க நிறைவேற்றவில்லை என்பது தான் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்னும் குறைத்திருக்கும் கூட்டத்திலேருந்து வெளிநடப்பு ஒரு 45 விவசாயிகள் மற்றும் அனைத்து நதிகள் இணைப்பு தலைவர் நம்ம ஜேபி கிருஷ்ணன் தலைவர் எல்லாமே இருக்கிறோம். அவங்க ஆளுங்க எல்லாமே நாங்கள் வெளிநடப்பு செஞ்சு இந்த நம்ம தமிழக அரசு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். ரெண்டாவது காவல்துறை அந்த சிறைப்பிடித்த எங்கள் ஈசன் ஐயாவை இந்த சிறைப்பிடித்த அந்த இன்ஸ்பெக்டரை உடனடியாக டிஸ்மிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழக அரசுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்காக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். என் பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தோம். ஏனென்றால் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறதோட தமிழ்நாடு பூரா உள்ள கோழி பண்ணை விவசாயிகளுடைய பொருளாதார ஆதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில நிர்வாகியும் மாநில பொறுப்பாளருமான ஈசன் முருகசாமி அவர்களை 13ஆம் தேதி இரவு கண்மூடித்தனமாக காவல்துறை கைது செய்துள்ளது. இதை நாங்கள் கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம். இது குறித்து நமது சென்னைக்கு
ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதியுள்ளேன். 19ஆம் தேதி உங்களுக்கும் நான் பேட்டி கொடுத்தேன் ஒருத்தருக்கு, நிருபருக்கு. அது வெளியே வரல. அதனால் இன்றைக்கி வந்து தமிழக நதிகள் இணைப்பு சார்பாகவும் தமிழக பாதுகாப்பு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் ஒரு 40-45 பேர் வெளிநடப்பு செய்தோம். உடனடியாக நிபந்தனையின்றி நிறுவனர் வேலுச்சாமியை உடனடியாக ரிலீஸ் பண்ணோம். எந்த விதமான கேஸு போட்டது எஃப்ஐஆர் எல்லாம் வந்து சுழிச்சிடணும். நிபந்தனையின்றி இல்லைன்னா நாங்கள் மாநிலம் பூரா மாநில தழுவிய அளவில் சென்னையில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் தமிழக நதிகள் இணைப்பு சங்கத்தின் சார்பாக. எனவே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் நலன் கருதி தேர்தல் நேரத்தில் இது செய்வது மிகப்பெரிய கடுமையான குற்றமாகும். எனவே தயவு செய்து விவசாயிகளுக்கு எதிராக இது நடவடிக்கை எடுத்துள்ள காவல்துறை அதிகாரியை வேலை நீக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது நீதி விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மிகுந்த தமிழக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இன்று வணக்கம்.